அண்ட் நெறைய பேருக்குமே வந்துட்டு இந்த ஜேர்னலிசம் சர்க்கிள்ல இருக்கிறவங்க இன்னி வரைக்கும் மென்ஷன் பண்றது அப்படின்னா, இந்த ஸ்டெர்லைட் ஆலையோடைய கவரேஜ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் பண்ணீங்க. நீங்க தான் போய் முதல்ல நின்னு என்ன ஏது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கவர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்ற ஒரு இது வந்துட்டு பெருமையா சொல்றாங்க. எனக்கு அது கேட்கும்போதே வந்துட்டு, "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அந்த ஒரு பீரியட்ல, அந்த ஒரு வயசுல, அந்த ஒரு டைம்ல எப்படி இது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது? இல்ல அது என்னன்னா, அந்த டைம்ல நீங்க வந்து அது ஆக்சுவலி வந்து அது எனக்கான பெருமையே கிடையாது. நீங்க ஒரு ஒரு மனிதனாக, மனிதத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, அன்னைக்கு அந்த தூத்துக்குடியில நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நான் பண்ணத விட நீங்க இன்னும் உக்கிரமா பண்ணியிருந்திருப்பீங்க. நான் போய் போலீஸ கேள்வி கேட்டதோ, அந்த வேலிகள, தடைகள தாண்டி எந்திரிச்சு போய் தடுத்து நிறுத்துனதோ அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா, ஒரு மிகப்பெரும் அநீதி, ஒரு மிகப்பெரும் கொடூரம் வந்து அங்க உங்க கண்ணு முன்னாடி நடக்கும்போது, யாரா இருந்தாலும் அங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. என்னோட இது நான் அங்க இருந்தேன். எனக்கு வேற எத பத்தியுமே கவலை இல்ல. ஏன்னா, அந்த சமயத்துல ஒரு பையன போட்டு அத்தன போலீஸ் அடிக்கிறாங்க. 13 பேர கொன்றுருக்காங்க. எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள கொன்றுருக்காங்கன்னும்போது, ஆப்வியஸ்லி நம்ம ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். எந்த மனிதனா இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த டைம்ல அங்க இருந்து அத பண்ணனால என்ன வந்து அத சொல்றாங்க. பட் இட் இஸ் வெரி ஒரு ஒரு மனித இயல்பு தான்.